நடிகை ராதிகா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் இப்போ ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்களாம். நடிகை ராதிகா அவங்களுக்கு முழங்காலில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. அதிக உடல் எடை கூடி போனதாலையும் இன்னொரு பக்கம் படங்களில் தொடர்ந்து பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருந்ததாலையும் அவங்க காலில் முழங்காலில் வலி ஏற்பட்டதால அதுக்கு எக்கச்சக்கமான சிகிச்சைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எதையுமே கை கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அந்த வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு அவங்க ரீசெண்டாக அவங்க காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது சம்மந்தமான ஒரு போஸ்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராதிகா அவங்க ஷேர் பண்ணி நல்லபடியாக சர்ஜரி நடந்து முடிஞ்சுது. இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட குடும்பத்துக்கும் கணவர் சரத்குமாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் ராதிகா அவங்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதுக்காக இந்த காலில் வலி வந்துச்சு, எதுக்காக அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ரொம்ப ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி அவங்க பேசும்போது ராதிகா அம்மாவுக்கு ரொம்ப நாட்களாகவே இந்த வலி இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காலில் ஒரு பெயின் வந்துச்சு. அப்போ தான் சிவகுமார் சார்லாம் வந்து நேரில் வந்து நல்லா விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தயாரானதுக்கு அப்புறமா படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் திரும்பவும் அம்மாவுக்கு வலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு வந்து நைட்டு அவங்களால தூங்கவே முடியாது. மருந்து தேய்ச்சி விட்டுட்டு எவ்வளோ பெயின் கில்லர்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவும் நிரந்தரமாக கேட்கல. டாக்டர்ஸை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அம்மாவோட உடம்பு பூரணமாக குணமாகி வந்துட்டு இருக்கு. அவங்க கால் நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராதிகா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் படங்களில் பிஸியாக இருந்தாலும் ஷூட்டிங் அட்டன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துட்டா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க கணவருக்கும் அவங்க பசங்களுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் இவங்க முன்னெடுத்து பார்ப்பாங்க. வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க பணியாட்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்ன தேவைப்படுதோ என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஒர்க்லோடு இன்னொரு பக்கம் ஃபேமிலி விஷயம் இது எல்லாத்தையும் மாற்றி பேலன்ஸ் பண்ணும்போது தான் அவங்களோட காலில் வலி ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ முறை நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் உட்காந்து மட்டும் வேடிக்கை பாருங்கன்னு சொன்னால் கூட அம்மா கேட்க மாட்டாங்க. ஒரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுவாங்க. வீட்டில் சின்னதாக ஒரு டவல் கீழே கிடந்தா கூட அதை உடனே எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. காஃபி கீழே சேர்ந்துட்டா உடனே அவங்க வந்து எங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களே சுத்தப்படுத்திடுவாங்க. ரெஸ்ட் அப்படிங்கிறது ராதிகா அம்மாவுக்கு எல்லாமே போயிடுச்சு. அந்த ஒரு காரணம் தான் அவங்களுக்கு காலில் வலி வந்ததுக்கு முக்கியமான காரணமே. இப்போ வந்து நார்மல் ஆகிட்டாங்க. நாங்கள் போய் நலம் விசாரித்தோம். இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் மறுபடியும் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு படங்கள் நடிக்க தான் போகிறாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் வந்து ஒரு பணியாட்கள் மாதிரி நடத்தாமல் ஒரு உடன்பிறந்த சகோதரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த வேலை அந்த வேலை பிரித்து பார்க்காம எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை எங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு பண்டிகை தினம் வந்தாலும் எங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களை எங்களை பார்க்குறது, இது எல்லாமே ராதிகா மட்டும் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ராதிகா அம்மாவுக்கு இப்போ காலில் வலி ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செஞ்ச விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க குணமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்கிற நபர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.